பெருமை அவனுடைய ஷைத்தானுடைய உள்ளத்தில் வந்தது, அந்த இப்லீஸுடைய உள்ளத்தில் வந்தது. அந்த இப்லீஸுக்கு அல்லாஹ் சொன்ன கட்டளை என்ன? கால ஃபஹ்ருஜ் மின்ஹா ஃபஇன்னக மினல் சாகிரீன். இந்த இடத்திலிருந்து நீ வெளியேறி விடு. இனிமே இந்த மலக்குடைய சபையிலும் இந்த 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 அந்த மலக்குடைய அந்த அந்த சபையிலே உனக்கு இடம் கிடையாது. நீ இந்த இடத்திலிருந்து வெளியேறி விடு. இது நல்லவர்களுடைய சபை, இது நல்லவர்களுடைய இடம். நீ இந்த இடத்தில் இருக்கக்கூடாது, இந்த இடத்திலிருந்து வெளியேறி விடு. அல்லாஹ் அந்த இப்லீஸை விரட்டு விட்டான். ஃபைன்னக மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அவன் விரட்டப்பட்ட ஷைத்தானாக மாறிவிட்டான். கால ஃபஹ்ருஜ். அல்லாஹ் அவனை ஓய் அப்படின்னு அல்லாஹ் அந்த அந்த இப்லீஸை விரட்டி விட்டான். இலா யௌமில் வக்தின் மஅலூம். எதுவரை? மனிதர்கள் எல்லாம் மறுபடியும் எழுப்பப்படும் நேரம் வரை. அந்த நேரத்தில் தான், அந்த நாளில் தான், முதல் நாள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முதல் நாள் ஆரம்பித்த அந்த நாள் வரை, அந்த நாள் முதல் கடைசி மனிதன் இருக்கும் அந்த நாள் வரை அந்த ஷைத்தான் உயிரோடு இருப்பான். அந்த ஷைத்தான், அந்த இப்லீஸ் உயிரோடு இருப்பான். அதுவரை அவனுடைய வேலை என்ன? அவன் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கின்றான். அல்லாஹ்விடம் ஒரு சிறிய அவகாசம் கேட்கின்றான். கால ரப்பி. என்னுடைய இறைவனை. ஷைத்தானுக்கு இபிலிசுக்கு தெரியும் நான் என்னுடைய இறைவன் என்று சொல்லி என்னுடைய இறைவனிடம் கேட்டால் அதை கண்டிப்பாக அல்லாஹ் அதுக்கு பதிலளிப்பான். ரப்பி, என்னுடைய இறைவனே. அவன் கேட்ட வார்த்தை கவனியுங்கள். ரப்பி அன்திர்னி இலா யௌமி யுபஅத். மறுமை நாள் வரை நீ என்னை விரட்டி விட்டாய். மறுமை நாள் வரை நீ என்னை ஷைத்தானுல் மர்தூத் என்று சொல்லிவிட்டாய். ஆனால் அதே மறுமை நாள் வரை, மக்கள் எல்லாம் எழுப்பப்படக்கூடிய அந்த நாள் வரை எனக்கு அவகாசம் கொடு. அல்லாஹ், என்னுடைய இறைவனே, எனக்கு அவகாசம் கொடு. என்ன அவகாசம்? அந்த நாள் வரை என்ன அவகாசம் ஷைத்தான் கேட்டான்னு தெரியுமா? கால ஃபமா உக்பியன்னக. இந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் அவர்களுக்கு வழி கெடுக்கும் அத்தனை விஷயங்களையும் அவர்களுக்கு அழகாக காண்பித்து அவர்கள் எல்லாம் நரகத்தில் புகுத்துவதற்கு நான் வழி கெடுப்பேன். இந்த உலகத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவர்களை வழி கெடுக்கணுமோ அது எல்லாத்தையும் அவர்களை நான் வழி கெடுப்பேன், அவர்களும் வழி கெட்டவனாக மாறும் வரை. ஆனால் அந்த ஷைத்தான் அந்த இடத்தில் வார்த்தை சொல்லிவிட்டான். இல்லா இபாதகல் முஹ்லஸீன். ஆனால் உன்னுடைய இஹ்லாஸான அந்த அடியார்களை தவிர அவர்களுக்கு நான் எவ்வளவுதான்